உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன விஷயம்? நான் உங்களை பாராட்டுறேன். எதுக்கு? ஒரு தொழிலாளிய முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வர்றவங்க மத்தியில காசு பணத்துக்கு ஆசைப்படாம கோடிக்கு மதிப்பு கொடுக்காம ஓடி வந்த முதல் ஆம்பளை நீங்க தான். உங்களை பத்தி கொஞ்ச நேரத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எங்க பொண்ணை பத்தி எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கெட்டவ இல்ல தம்பி, யாருக்கும் துரோகம் செய்யறவளும் இல்ல. தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது, தன்னை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி யாராவது அவளை தாண்டி போயிட்டாங்கன்னா அவ என்ன செய்யறாங்கிறது அவளுக்கே தெரியாது. அது தப்புதான்னு அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் தெரியும். ஆனா அதை திருத்திக்கிற வழிதான் தம்பி அவளுக்கு தெரியல. இதுக்கு மேல இத்தனை வருஷமா அவ கூடவே இருக்கிற என்னாலையோ அவங்க அப்பாவாலையோ அவ குணத்தை மாத்த முடியாது. அது உங்களால மட்டும்தான் தம்பி முடியும். இதோ பாருங்கம்மா, யாரும் யாரையும் மாத்தவும் முடியாது, யாரும் ஒளி கொண்டு வரவும் முடியாது. அவங்களா மாறணும். மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திடலாம். ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாத்தவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தடவை முடிவெடுத்தா அது முடிவுதான். உங்க சாந்தி தேவி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளால முடியும். உங்க அம்மாவை பார்க்க போயிருக்கா, எப்படியும் அவங்க கிட்ட பேசி அவங்க சம்மதத்தை வாங்கிடுவா. இது வரைக்கும் அவ நினைச்சதை அடையாம விட்டதே இல்லை. வணக்கம். வணக்கம். நீ யாரம்மா? என் கம்பெனில தான் உங்க மகன் வேலை செய்யறாரு. அப்போ நீ என் மருமக? அப்படித்தான் நான் நினைச்சேன், எங்க அப்பா நினைச்சாரு, நீங்க நினைச்சீங்க. ஆனா நம்ம நினைப்பெல்லாம் உங்க மகன் மாத்திட்டாரு. என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. உன்னை பிடிக்கலன்னு சொன்னானா? என்னை பத்தி நான் சொல்றேன். எனக்கு பொய் சொல்ல பிடிக்காது. நான் ரொம்ப கோபக்காரி. என் உத்தியோகத்துல நான் கண்டிப்பானவன். என் பார்வைக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அதை கண்டிப்பேன், மீறினா தண்டிப்பேன். அது சில பேருக்கு பிடிக்காது, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. உங்க மகன் பார்வைக்கு நான் தப்பா தெரியறேன், அது இல்லைன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன புகழ்ந்து என் முந்தானிய பிடிக்கிறவனு என் புருஷனை ஏத்துக்க நான் விரும்பல. என்னை எதிர்த்து எனக்கு சரிசமமா பதில் சொல்ற ஒரு ஆம்பளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு பணக்கார கோழியோட குடும்பம் நடத்துறதை விட ஏழையா இருந்தாலும் இந்த சிங்கத்தோட தான் நான் வாழுவேன். நான் உங்க மகனை ரொம்ப விரும்புறேன். என்னோட மனசை அவர் புரிஞ்சுக்கல. நான் அவரை காதலிக்கிறேன். என் எண்ணத்தை அவர் தெரிஞ்சுக்கல. அவரை நான் அடையறதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? நீங்க உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு உங்களால காட்ட முடியுமா? எந்த தாயுமே தன் மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு அவங்களால காட்ட முடியாது. ஆனா நான் உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். என் காதல் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு என்னால காட்ட முடியும். வரப்போற புருஷன் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். பாக்குறீங்களா? என்ன காரியம் செஞ்சுட்டேன்? போமா, இங்க இருந்து போ. முதல்ல போய் டாக்டர்கிட்ட உன் கையை காட்டு. என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழுந்து நான் பிணமா சாஞ்சதுக்கு அப்புறமாவது நான் உங்க மகன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கங்க. என் மகன் மட்டும் இல்லை, இந்த உலகமே எதிர்த்தாரு. நீதான் என் மருமக. நிச்சயமா நீதான் என் மருமக. கிருஷ்ணா, அவன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா பாத்தியா? பார்த்தேன். அவதான் என் மருமகன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். கேட்டேன்.
ஏமாந்துட்டீங்கம்மா, ஏமாந்துட்டீங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாதி சுஜகே சங்கீதகரதாம் சுபம். நல்லா இருப்பா, தீர்க்க சுமங்கலி ஆயிரம்மா. கிருஷ்ணா, நல்ல வசதியா வளர்ந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனை நம்ம வீட்டுல வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம். நீ அவங்க வீட்டுல இருந்து அவளை சந்தோஷப்படுத்து. அதுதான் என் ஆசை. என்ன உடம்பு சூடாயிடுச்சா? கொதிக்குதா? எனக்கும் இப்படிதான் இருந்தது. என்னோட யாரும் போட்டி போட்டதில்லை, என்னை யாரும் ஜெயிச்சதில்ல. அதோட எங்க அப்பா கூட என்ன அடிச்சதில்ல. என்னை தொட்டு அடிச்ச முதல் ஆம்பளை நீங்கதான். இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது. என் கூட தான் இருக்கணும். என் கண் பார்வையிலே இருக்கணும். நானும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி நீங்களும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தான் உங்களை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டதும் ஒண்ணுதான், பண்ணாததும் ஒண்ணுதான். நேத்து நீங்க ஜெயிச்சீங்க, இன்னைக்கு உங்களை நான் ஜெயிச்சிட்டேன். இத்தனை நாள் என் மேனேஜர் தான் யூனியன் லீடர், இப்போ என் புருஷன். இனிமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். எப்படி? இனிமே நீங்க ஃபேக்டரிக்கு போக கூடாது, வீட்டு புருஷனாவே இருந்துடணும். ஏன்னா உங்ககிட்ட பழகினவங்க அத்தனை பேருமே இனிமே முதலாளின்னு பயப்படுவாங்க. உங்க நண்பர்களா இருந்த அத்தனை பேருமே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலாளி, வீட்டை பொறுத்த வரைக்கும் என் புருஷன். ஆமா, நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு முதலாளி? நீங்க வீட்டு புருஷனாவே இருந்துருங்களே. நமக்குள்ள இந்த சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயம் எல்லாம் எதுவுமே வேண்டாம். அதனால நீங்க தரையில படுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் படுக்கையிலையும் படுக்கலாம், என் கூடவும் படுக்கலாம். ஆனா என்ன தொடாம படுக்கணும். புரிஞ்சுதா? குட் நைட். அப்பா குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க புருஷன்? என்ன விஷயம் சொல்லுமா? பின்னாலுக்காக ரிப்பேர் ஆயிருக்கு, அவர் சரி பண்ண சொல்லுங்க. பிளம்பரை கூப்பிட்டு பைப் லைன் எல்லாம் மாத்த சொல்லுங்க. எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் டெலிபோன் பில்ல கட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான வாங்கி போட சொல்லுங்க. மொத்தத்துல உங்க வேலையை கம்மி பண்ணிக்கிட்டு அவர் வீட்டு மாப்பிள்ளையா இருக்க சொல்லுங்க. மருமகளை கூட்டிட்டு வந்து மாமியார் வேலையை குறைப்பாங்க. நீ எனக்கு ஒரு மருமகனை கூட்டிட்டு வந்து இந்த மாமனார் வேலையை குறைக்கிற போல இருக்கு. பிரமாதம். ஏமா இதெல்லாம் நீ அவர் செய்வார் நினைக்கிற? ஏன் செய்ய மாட்டாரு? அதே காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லாங் கோட்டு இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு உனக்கு முன்னாடியே ஒரு ஃபேக்டரிக்கு போயாச்சு. பொண்டாட்டி முதலாளி, புருஷன் தொழிலாளி. நினைச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு.